இப்போ ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கோவில் வந்து சீரமைக்கிற ஒரு பணியெல்லாம் நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ல போட்டிருப்பீங்க. அப்படி அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து கோவில சீரமைக்கிறது, கோவில் அன்னதானம் போடுறது, இந்த மாரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது, தொல்லே வராதுன்னு சில நபர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சப்போஸ் நீங்க வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸோட ஆக்டிவிட்டி மட்டும் தான் நீங்க செய்றீங்க அப்படின்னும்போது மட்டும் தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கோவில் இருக்கு, இல்ல ஒரு சர்ச் இருக்கு, ஒரு மாஸ்க் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த கோவில்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதில என்னென்ன பூஜை பண்றது, இத மட்டும் மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் இது ரிலிஜியஸ் மட்டும் அப்படின்ற அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க மட்டும் டொல்லே மட்டும் எடுக்கலாம், ஏடிஜி எடுக்க முடியாது. அத தாண்டி ஒரு ட்ரஸ்ட்டா நீங்க உள்ள வரும்போது, நீங்க ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியா உள்ள போடும்போது, நீங்க ஏடிஜி எடுக்க முடியாதுன்னு யாருனா சொன்னாங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட பைலாவ வாசிச்சு பாருங்க. அதாவது உங்க டீட வந்து வாசிச்சு பாருங்க. அந்த டீட்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத முதல்ல நீங்க செக் பண்ணுங்க. அதுல என்னன்னா, நீங்க வந்து ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸும் உள்ள நீங்க அப்ஜெக்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க. சேரிட்டி ஆக்டிவிட்டீஸும் உள்ள போட்டிருப்பீங்க. அந்த சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் நீங்க போடும்போது, நீங்க வந்து 2மே தான் நீங்க செய்வீங்க. அதாவது ஒரு கோவில்ல போயிட்டு அன்னதானம் போடுவீங்க. அந்த கோவில்லேருந்து பெயிண்ட் அடிச்சு குடுத்து ரெனோவேட் பண்ணி குடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ்ல வராது. இதுவும் காமனா வந்து ஒரு பில்டிங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெனோவேட் பண்ணி குடுக்குறீங்க. அது எதனாலன்னா, அது வந்து பொதுவா ஒரு மக்களுக்கு தேவைப்படுற ஒரு பொது சொத்தா தான் இருக்கும். அது யாரோ தனி நபரோட சொத்தா இருக்காது. பொது சொத்தா தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து கோவில்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் பண்ணி இப்ப நெறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு ட்ரஸ்ட்டா போய் நீங்க செய்யும்போது, இது வந்து ரிலிஜியஸ் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரிலிஜியஸ் கம் சேரிட்டபிளா தான் இது வரும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து, நான் அந்த ஒர்க்கும் என்னோட ட்ரஸ்ட்ல கொண்டு வரேன். மேலும் பார்த்தீங்கன்னா, அதில பூஜைக்கு தேவைப்படுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் அந்த கோவில்ல ஒரு மடம் கட்டுறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் உள்ள கொண்டு வரேன். அது ஒரு 5 to 10% ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் சேரிட்டி ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் தான் உங்களோட எவிடன்ஸ். நீங்க வந்து ஏடிஜி பண்ணும்போது உங்களுக்கு கொரீஸ் இன்கேஸ் வந்துட்டாலும், உங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ல நீங்க வெறும் ரிலீஜியஸ் மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா? இல்ல சேரிட்டி பண்ணியிருக்கீங்களான்றது ப்ரூஃப் எவிடன்ஸ் அதுதான். ஸோ இந்த ப்ரூஃப் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா நீங்க அப்பீல்ல போயிட்டு நீங்க வந்து ஏடிஜி நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஏடிஜி எடுக்க முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மேலும் இத பத்தின பார்த்தீங்கன்னா விரிவா வந்து நெறைய பேசியிருக்கேன் ஃபுல் வீடியோல. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.